Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அடிச்சு ஆல்னு கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல் நடக்கிற 43வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யார் இடையில நடக்குது அப்படின்னா SRH vs CSK இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 25 ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போது இந்த சென்னையோட பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சென்னையோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓவராலாக சென்னை பிச்சு பவுலர்ஸுக்கு கொஞ்சம் ஃபேவராக வேணும். அது ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க இந்த வெனுவில் அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுலேயும் டேஸை வின் பண்ணி டீம் ஃபஸ்ட்டு பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஓவராலாக கொடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட். இந்த வெனுவில் அவங்க ப்ளே பண்ண வயசில் பார்க்கும் போது ஒரு 170 to 180+ மேலே ஃபஸ்ட்டு பேட் பண்ண டீம் அடிச்சிருச்சு அப்படின்னா சேஸ் பண்ணுற டீமால் கண்டிப்பாக ரொம்பவே சிரமப்படுவாங்கன்னு தான் சொல்லணும். ஈஸியாக சேஸ் பண்ண முடியாது. பட் இந்த வெனுவை ஆஸ் யூஷுவல் கொடுத்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்த லோவர் பவுன்சஸ் போடக்கூடிய அதாவது ஸ்லோவர் பவுன்சஸ் போடக்கூடிய பவுலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்குது. ஸ்டார்டிங் இன்சில் ரேஞ்சில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். பட் ரீசெண்ட் வைஸில் அவங்க மேட்ச் ப்ளே பண்ணதை பார்க்கும்போது பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்களா செகண்ட் பண்ணுறாங்க அந்த கணக்கெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் ஒரு 170 to 180+ மேலே அடிச்சிட்டாங்க ஸ்கோர் அப்படின்னா கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் தான் வந்து வின் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆச்சு தான் இந்த மேட்ச் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த இது வந்து ஓவராலாக கொடுத்த பிச் ரிப்போர்ட் இதை கன்சல்ட் பண்ணாமல் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. பிச்சோட தன்மையை செக் பண்ணி வந்து ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் டெலிகிராமில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த வகையில் வந்து டீமை வந்து மேக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்ததாக நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்கள் தகுந்த வகையில் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்போர்டஸ் ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலேயுமே நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பில் ஒவ்வொரு IPL மேட்சஸ்க்கும் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த சென்னை அண்ட் ஹைதராபாத்துக்கு நடக்கிற மேட்ச்சுக்கு 11 லட்சம் ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அதோட 30,000 ரூபா ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ கிவ்அவே நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலயமா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா போதும். ₹1 கூட இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. உங்களால் வந்து ஃப்ரீ கிவ்அவே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதோட நம்ம XL11 ஆப்பில் டெபாசிட் தமாக்கா அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 22 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி 25 ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முடிஞ்சிருது. ஸோ அப்போ நாளைக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு நாள்னு பார்த்திங்க அவங்க கொடுக்குற ஆஃபர் வைஸை நீங்கள் பயன்படுத்தி வச்சுன்னா நாளைக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹100 ஒரு 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3% ரியல் கேஷ் வந்து கொடுக்குறாங்க. 10,000 30,000 பண்ணுறவங்களுக்கு 4%, 30,000க்கு மேலே டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 5% வரையும் ஒரு எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம XL11 ஆப்பில் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட TDS GST முற்றிலும் ஃப்ரீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 30 செகண்டில் இன்ஸ்டன்ட் விட்ராலும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அமௌண்ட்டை உடனே விட்ரால் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 30 செகண்டில் உங்களால் விட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்ததாக வெனு ரெக்கார்ட். ஸோ வெனு ரெக்கார்டு ஆக்சுவலாக அவங்க கொடுக்குறது தான் எல்லாமே தெரிஞ்சது தாங்க. ஸோ அதனால் வெனு ரெக்கார்டு வேணாம். அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்துருவோம். இந்த ரீசெண்ட் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 T20 அவங்க ப்ளே பண்ண வயசில் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோரிங் 150 அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அதில் டோட்டல் விக்கெட்ஸ் 66 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு லாஸ்ட் 5 T20. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 31 விக்கெட்டும் ஸ்பின்னர் 35 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ 2 பவுலர்ஸுக்குமே ஈக்குவல் டஃப் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 9 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சென்னை 6 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் 3 மேட்சஸ் தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கொஞ்சம் டாப் ஆரில் வந்து இருக்காங்க. பட் என்ன தான் அவங்க அந்த ஹெட்வெட்டை நல்லா இருந்தாலும் 2 டீமே இந்த சீரீஸ் ரொம்பவே மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. டேபிளில் கடைசி 2 பிளேஸில் வந்து இருக்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும். இப்போது ரெண்டு டீமை கூடிய ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. மாதரே, டெவில் பிரேவிஸ், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் தான் பண்ணுறாரு. அஸ்வின், அனுஷ் காம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் பத்ரி ராணா. ஸோ இவங்க தான் சென்னையோட ஒரு ப்ராப்பர் 12 பேராக வந்து இருக்காங்க. அதே சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இசான் கிசான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், அங்கித் வர்மா, பேட் கமின்ஸ், அசர் பட்டேல், ஜெயதேவ் உனாட்கட், ஜேசன் அன்சாரி அண்ட் அபினவ் மனாகர். இதில் எசன் மலிங்காவுக்கு பதிலாக கமுன் மெண்டிஸ் டேரெக்டாக 11ல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஆப்பனண்டில் கிட்டத்தட்ட 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெனுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற வெனு அப்படிங்கிறனால லாட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலோட அவங்க போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எசன் மலிங்காவுக்கு பதிலாக இந்த மேட்ச் கமுன் மெண்டிஸ் டேரெக்ட் 11ல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டீமில் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் 4 ஓவர், ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. கமுன் மெண்டிஸ், அதாவது ஏசன் மலிங்காவுக்கு பதில் கமுன் மெண்டிஸ் வந்தாருன்னா மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுவார். பேலன்ஸ் இருக்க ஓவராக ஜெயதேவ் உனாட்கட் அண்ட் ஏசன் மலிங்கா அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுற வேணும் அப்படிங்கிறனாலே அபிஷேக் சர்மாவுக்கு மினிமம் 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கலீல் அகமது 4 ஓவர், நூர் அகமது 4 ஓவர், அஸ்வின் இந்த மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்த டாப் 3ல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவோட ஓவர் கம்மியாகிட்டு அஸ்வினோட ஓவர் அதிகமாக இருக்குதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. அன்சுல் கமோஜ் மினிமம் 3 ஓவர், மனிஷா பத்ரிரானா 2-3 ஓவர் பவுல் பண்ணுவார். பேலன்ஸ் இருக்க ஓவர் தான் ரவீந்திர ஜடேஜா பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இப்போது ரெண்டு டீமில் கூட பிளேயர் ஷீட்ஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரஷீத் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ரீசன்ட் ஃபார்மைஸில் பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரோட ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காருங்க. விளாண்ட 7 மேட்சஸ் அந்த 8 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 8 மேட்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்சில் நம்ம ட்ரீம் டீம் வந்திருக்காரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச்சில் கொஞ்சம் இயர்லே விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. அந்த பவுன்சஸ் பால் தான் ரொம்பவே சிரமப்படுறாரு. ஒரு பவுன்சஸ் பால் கிடைக்கிது அப்படின்னா அந்த லோவர் பவுன்சர்லாம் கொஞ்சம் எதிர்பாராத ஒரு ஷாட் ஆடி விக்கெட்ஸை வந்து இழந்துடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா இந்த வெனுவில் அவர் எடுத்துக்க ரெக்கார்ட்ஸ் வைஸில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான ரெக்கார்டில் தான் வந்து இருக்கார். பட் ஆப்போனன்ட் டீமில் ஒரு குவாலிட்டியான வந்து ஸ்லோவர் பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஹர்ஷல் பட்டேலாக இருக்கட்டும், பேட் கமின்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு இடையில் ஒரு ஸ்டார்ட் அப்லேயே ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா மினிமம் 25லேருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்டாக பேட் பண்ணுறாரு ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராகவும் வந்து இருப்பார். ரஷீதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணுறாருங்க. லாஸ்ட்டாக அந்த 2 மேட்சும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவரோட நாக்கு என்னமோ அது கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அவர் வந்து அடிச்சு ஆடுறது கிடையாது. அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் வந்து இருக்குது நான் சொல்லுவேன். ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும் எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். இருந்தாலும் பாலை கடைசி வரையும் பார்த்து ஆடணும். அதுவும் வந்து ஒரு விஷயமா வந்துருக்கு. ஸோ எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும்னு சொல்லிட்டு ஏனோதானே கிடைக்கிற பால்லாம் வந்து அடிச்சு ஆடி விக்கெட் இழக்காமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்றுட்டு ஓவருக்கு தகுந்தாக்க ஸ்கோர்ஸை கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மைண்டில் வந்து ப்ளே பண்ணுறாரு. எனக்கு வந்து ரஷீத் இந்த மேட்ச் ஒரு 35லேருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் மாத்ரே. ஸோ மாத்ரேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். குயிக் ஃபயர் நாக் வந்து ப்ளே பண்ணுறாருங்க. T20க்கு தேவையான ஒரு நாக் வந்து அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் வெரி யங் பிளேயர். ஃபஸ்ட் மேட்ச் அவங்க ப்ளே பண்ண வரும்போது அவங்க அக்ரெசிவாக வந்து காட்டுறாங்க. மொதல் மேட்ச்சில் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அடுத்தடுத்த மேட்ச் அதே மாதிரி ஸ்கோர்ஸ் கிடைக்குமா, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் வந்துருக்கு. எனக்கு இந்த வெனுவில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. ஸ்லோவர் பால் போடுறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸ்லோவர் பால் போடுறவங்கள்ட்ட மாத்ரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு மாத்ரேட்டிருந்து போத் இன்னிங்ஸ்லையும் இருந்து 15லேருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். டெவில் பிரேவிஸ் ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் தான். நாங்கள் வந்து லாஸ்ட் மேட்ச்சை பிரேவிஸ் வந்து ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் லாஸ்ட் மேட்ச் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இந்த மேட்ச் கண்டிப்பாக பிரேவிஸ் பேட்டிங் ஆர்டர் வரதுக்கான டைரக்ட் 11ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து இருக்குது. இப்படி இருந்தார் அப்படின்னா
பிரேவஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ரொம்ப லோ பர்சன்ட் கூட பிளேயர். போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் பிரேவஸ் இருந்து நான் பர்டிகுலராக அவர் வர டவுனை பொறுத்து 35 ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். காரணம் அவரோட பேட்டிங் ரெக்கார்டாக ரீசெண்ட் ரெக்கார்டாக இருக்கும், பேட்டிங் ஸ்டைலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பவுண்டரிஸ் அதனால் லாங் அண்ட் லாங் ஆஃப் இதை தான் கவர் பண்ணி வந்து ஃபீல்டிங் நிற்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபீல்டிங் மூலயமா ஒரு 2 கேட்சஸை பிடிச்சாருன்னா ஒரு 16+ டீமில் பாயிண்ட் சேர்த்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரேவஸை பொறுத்த வரைக்கும். அதோட பேட்டிங்கில் வந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிக்கிறாங்கும் போது கண்டிப்பாக ஒரு 70-80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பிரேவஸ் நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். டூபே ஸ்டார்ட் அப்பில் ரொம்பவே சொதப்பினாருங்க. எல்லா பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ப்ளே பண்ணிருந்தாரு. அடிச்சே ஆடலை. அவரோட ஃபார்முக்கு அடித்தாருன்னா பந்து வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அடிச்சே ஆடாமல் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த மேட்ச் சேம் இந்த வெனுவில் இதுக்கு முன்னாடி அவர் ப்ளே பண்ணதை வச்சு பார்க்கும் போது பேக் டு ஃபார்ம் வந்துட்டார் அப்படின்னா டூபே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். என்ன ஒன்று அவருக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து வெளியே போயிடுவார். அப்படி இம்பாக்ட் பிளேயராக வெளியே போயிட்டார் அப்படின்னா அந்த ஃபீல்டிங் மூலிமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைக்காது. ஸோ பேட்டிங்கில் இருந்து மட்டும் ஒரு 25-30+ ஸ்கோர் அடிக்கார் அப்படிங்கும் போது ஒரு 40-45+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த மேட்ச் டூபே எனக்கு தெரிஞ்சு ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனால் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலராக வந்து இருக்காரு. பேட்டிங்லேயும் வந்து மேட்சுக்கு மேட்ச் பேட்டிங்லேயும் வந்து ஒரு 15-20+ ஸ்கோர் வந்து அடிச்சிடுறாரு ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு மேட்ச்சுக்கு நம்ம நினைக்கிறது என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்டன் டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க, அது ஆஃப் பிரேக் பவுலர் வந்து விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நினைக்கிற டைமில் ஒன்றும் ஃபாஸ்ட் பால் விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இல்லை ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அவங்க வந்து கொஞ்சம் டேக்டாக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரவீந்திர ஜடேஜிட்டு போத் இன்னிங்ஸும் இருந்து ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். 4 ஓவர்மே கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்ச் 4 ஓவர் வந்து கொடுக்க மாட்டாங்க, 2-3 ஓவர் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதில் ஒரு விக்கெட் ட்ரீம் டீமில் இருக்கக்கூடிய அந்த பவுலர்ஸ் கொடுக்குற பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பாக மேட்சுக்கு மேட்ச் வந்துடுறாரு. அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா 15 ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் ரவீந்திர ஜடேஜா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ஒன் ஆர் ஸ்மால் லீக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கூட நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மகேந்திர சிங் தோனி தோனியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஃபார்மை அவர் பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துறாருன்னு தான் சொல்லணும். 1-2 மேட்ச் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா எல்லாருமே வந்து தோனியை வந்து கலாச்சி ஊற்றுறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அவர் வர்ற டவுனுக்கு அவரை வயசுக்கு அவரால் முடிஞ்ச பர்ஃபார்மன்ஸை அவர் கரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காரு. இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வின் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போத் இன்னிங்ஸும் இருந்து. அஸ்வின் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பார். அன்சுல் காமோச் பெருசாக அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா நீங்கள் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர் நல்லாவே ஒரு பால் 10 அது நல்லா ஸ்லோவர் வேஸில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்த வெனுவில் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு பவுலராக வந்திருக்காரு. இந்த மேட்ச் நூர் அகமது ஒன் கிராண்ட் லீக்கு நீங்கள் ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ங்கிறது 3 விக்கெட்டாக கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரொம்பவே சூப்பராக பவுல் பண்ணுறாருங்க. போத் இன்னிங்ஸும் ஸ்டார்டிங் பவர் பிளேலே அவர் பவுல் பண்ணுறதுனால அந்த பால் நல்லாவே அவருக்கு வந்து ஸ்விங் ஆகுது. அதுவே ஸ்டார்டிங் பவர் பிளேலே 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர் செகண்டாக ஒரு நல்ல பவுலிங் யூஸ் வந்து கொடுக்குறாருங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கலீல் அகமது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மல்சா பத்ரிரானா டெத் ஓவர் பவுலர். கலீல் அகமது அண்ட் பத்ரிரானா இவங்க 2 பேர் தான் வந்து டெத் ஓவர் பவுலர்ஸ் வந்து பண்ணுறாங்க. கடைசி அந்த 19-20 ஓவர் இவங்க தான் வந்து பவுல் பண்ணுறாங்க. பட் பத்ரிரானாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் கம்மியாக கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா மினிமம் 2-3 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்ணுவார். அப்படி இருக்க பட்சத்தில் போத் இன்னிங்ஸ்லேருந்து 1 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக டிராவிஸ் ஹெட்டை கூட ஒரு லிஸ்ட்டில் வந்து சேர்க்கலாம். பட் அபிஷேக் சர்மாவை எதில் சேர்க்குறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு ஒரு பூரான ஃபார்மில் தான் இருக்குது. ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு,
அடுத்த மேட்ச் தேவையில்லாத ஷாட் ஆடி 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 விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காங்க. சன்ரைசர்ஸ் அந்த ஹோம் பேட் ஹைதராபாத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயர். பட் அதுலேயே அவருக்கு பெரிய பெருசு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இந்த வெனுவில் பெருசாக ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பவுலர்ஸும் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அபிஷேக் சர்மா ஆஃப் பிரேக் பவுலரோட அஸ்வின் வந்திருக்காரு. அஸ்வின் ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே சம்டைம்ஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கையில் ஆகும்போது அபிஷேக் சர்மா, அப்படி இல்லைன்னா அஸ்வின் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா இருந்து இந்த மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு 1 or 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பவுல் பண்ணுற பட்சத்தில் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும். டிராவிஸ் ஹெட், ஸோ அபிஷேக் சர்மா கூட ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அதனால ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படிங்கலாம். பட் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயரை வெளியே கொண்டு போய் வச்சிடறாங்க. ஸோ ஒரு ஃபீல்டிங் மூலியமாக கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கூட அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒன்று பேட்டிங்கில் வந்து மட்டும் மினிமம் ஒரு 25-30+ ஸ்கோர் வந்து அடித்தாலும், இப்படி அடித்தா மட்டும்தான் டிராவிஸ் ஹெட்டால் ட்ரீம் டீமில் வந்து வர முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட், ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த ஃபாஸ்ட் பவுலர் தேவையில்லாத ஷார்ட் ஆடி விக்கெட் வந்து இழந்தார். பட் ரீசன்ட் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டாக ஃபார்மில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மேட்ச் ட்ரீம் டீமில் வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும். டிராவிஸ் ஹெட் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறா கூட ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இசான் கிசான் ஃபஸ்ட்டு மேட்ச் 100+ ஸ்கோர், ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். எல்லாருமே அடுத்தடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன் கொடுத்தாங்க அவங்களுக்கு. பட் அடுத்தடுத்து தேவையில்லாத ஷார்ட் ஆடி விக்கெட் வர்றாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட்டே கிடையாது. எந்த நம்பிக்கையிலே ஒரு அவுட்டுன்னு நினச்சிட்டு வெளியே வந்தார் அப்படிங்கிறது தெரியல. அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு இசான் கிஷானை பொறுத்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் இசான் கிஷானை தவிர்த்துட்டுனா வந்து ட்ரீம் லெவலில் டீம் வந்து மேக் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் வந்து அவரை நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஏதாவது ஒரு டீமில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செகண்டாக பேட் பண்ணுறாங்க வேணா இசான் கிஷானுக்கு ட்ரை பண்ணி பார்த்துங்க. நிதிஷ்குமார் ரெட்டியை பொறுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம். ஏன்னா இன்ஜுரி ஆகிட்டு வெளியே வந்திருக்காரு, அதனால அவரால் திருப்பி அந்த ஃபார்முக்கு வர முடியல. பட் டீசெண்டான ஸ்கோர் அடிக்கிறாருங்க. ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாரு மேட்ச்சுக்கு மேட்ச். இந்த மேட்சும் சேம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு ஸ்லோவர் பெருசாக ஸ்டார்ட் அப்லேருந்து அடிச்சு ஆடாமல் ஸ்லோவாக நின்று ரொட்டேஷன் பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். ஹென்ரி கிளாசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. டாப் ஆர்டரில் ஏரில் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பொசிஷனை அவர் வந்து எடுத்துக்கிறாரு. கேப்டன்ஷிப்லாம் அவர் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் அந்த கேப்டன்ஷிப் நாக்கு எல்லாரும் எப்படி ப்ளே பண்ணுறாங்களோ அதே பொசிஷனை ஹென்ரி கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த மேட்ச் ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நான் ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் நினச்சாலும் ஹென்ரி கிளாசன் ரொம்பவே பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். அங்கித் வர்மாவுக்கு சில மேட்ச் வாய்ப்பு கிடைக்கிது, சில மேட்ச் வாய்ப்பு வந்து கிடைக்கல. நீங்கள் அங்கித் வர்மாவை டீமில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா டாப் ஆர்டரில் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஏரில் விக்கெட்டை வந்து இழந்துருவாங்க, 10 ஓவருக்குள்ள விக்கெட்ஸ் ஃபுல்லாக போயிடும் நினச்சிங்கன்னா மட்டும் அதில் அங்கித் வர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். அப்படி இல்லைன்னா அங்கித் வர்மாவை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பேட் கமின்ஸ் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸில் வந்து ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஹர்ஷல் பட்டேல் ரொம்பவே சூப்பரான பவுலர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லையுமே இருந்து ஹர்ஷல் பட்டேல் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெனுவில் ஸ்லோவர் பவுன்சஸ் போடக்கூடிய பவுலருக்கு கொஞ்சம் நல்லாவே பால் சப்போர்ட்டிங்காக இருக்கும். அதில் ஆப்போனன்ட் இருக்க பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா ஸோ யங் டேலண்ட் இருக்க பேட்ஸ்மேன் அந்த ஸ்லோவர் பவுலர்கிட்ட டாப்பரில் இருக்கவங்க கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அக்ஷர் பட்டேல் ஸ்டார்டிங் பவர் பிளேலே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். ஜெயதேவ் உனாட்கட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த மேட்ச் பெருசாக ஃபாஸ்ட் பவுலருக்கு நம்ம சப்போர்ட்டிங் வந்து எதிர்பார்க்க முடியாது, ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஜேசன் அன்சாரி இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் ஜேசன் அன்சாரியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த இடத்துல மலிங்காவுக்கு பதிலாக கமுன் மெண்டிஸ் தான் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ கமுன் மெண்டிஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 6லேயே வந்துடுவார். ஸோ அங்கித் வர்மா 7th பொசிஷன் அப்படி தான் வருவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுன் மெண்டிஸ் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் சென்னையில் இருக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த வெனும் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கமுன் மெண்டிஸ் தான் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி வச்சு கமுன் மெண்டிஸ் இந்த மேட்ச் ப்ளே பண்ணார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அபினவ் மனோகர் சேம் அங்கித் வர்மா அபினவ் மனோகர் 2 பேருமே ஒன்று தாங்க. டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆகிரும்னு நினச்சிங்கன்னா மட்டும் அங்கித் வர்மா அபினவ் மனோகரை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்படி இல்லைன்னா அவங்களை தவிர்த்து நீங்கள் வேறு பிளேயரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு 10லேருந்து ஒரு 15 கிராண்ட் லீக் டீம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதில் ஒரு டீம் ஆச்சும் சென்னைக்கு ஃபேவராக போட்டால் இல்லை அங்கித் வர்மா அபினவ் மலாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ 2 டீமில் கூட ஹை பர்சன்ட் பிளேயர்ஸில் யார் அவங்க யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, தூபே, நூர் அகமத், கைல் அகமத் இவங்க 5 பேருமே வந்து ஹை பர்சன்டேஜில் வந்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது, கைல் அகமத் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பாங்க. ரச்சின் ரவீந்திரா செகண்ட் பேட்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் பேட்னா அவர் தவிர்த்துட்டு நீங்கள் வேறு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஒஸ்டான ஃபார்மில் தான் இருக்காரு. இந்த வெடுவில் சேஸ் பண்ணும்போது நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் செகண்டாக பேட் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் ஹை பர்சன்டேஜ் பிளேயராக இருக்காரு. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்ட் பவுலில் நீங்கள் 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததாக அபிஷேக் சர்மா இந்த மேட்ச் நீங்கள் வந்து வேணால் போத் ஈஸியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமம் 1லேருந்து ஒரு 2 ஓவர் வரையும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிராவிஸ் ஹெட் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஹர்ஷல் பட்டேல் இந்த மேட்ச் நான் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். பேட் கமின்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸில் ரஷீத், அஸ்வின் இந்த 2 பிளேயருமே நீங்கள் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மைசபத்ரினா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறான்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்னா அவர் தவிர்த்துட்டு நீங்கள் வேறு பிளேயரோட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச் லோ பர்சன்டேஜ் ஒரு பிளேயர் டிஃபரன்ஸ் மேக்காக ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கமுன் மெண்டிஸ் வந்துருப்பார். எசன் மலிங்காக்கு பதிலாக கமுன் மெண்டிஸ். ஸோ கண்டிப்பாக கமுன் மெண்டிஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக தான் வந்து இருப்பார். அண்ட் ஜெயதேவ் உனட்கட் அவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 டீமுக்கு பிளேயர்ஸில் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் அபிஷேக் சர்மா ஸோ அவரு கூட நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி கிளாசன் கண்டிப்பாக அவரு கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்கிற பட்சத்தில் கமுன் மெண்டிஸ் இந்த மேட்ச் ப்ளே பண்ணார் அப்படின்னா கமுன் மெண்டிஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹர்ஷல் பட்டேலுக்கு நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் டெவில் பிரேவஸ் அவர் ஒரு கேப்டன் கேப்டனுக்கு ரொம்ப சூட்டபான பிளேயராக வந்திருப்பார். கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது நூர் அகமத் அண்ட் அஸ்வின் இந்த 3 பிளேயருக்குமே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்கன்னா கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பற்றி இதை கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.